தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்திற்கு தவேகா நிர்வாகிகள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அப்போது அவர்களிடம் பேசிய புசி ஆனந்த், விரைவில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மாநில கவர்னர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். சில முறை கவர்னர்களின் பதவிக்காலம் நீடிக்கப்படும் அல்லது புதிய கவர்னர் நியமிக்கப்படுவார். அந்த வகையில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. சமீபத்தில் ஆர் என் ரவி டெல்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் உள்துறை மந்திரியை சந்தித்தார். இதனால் அவருக்கு பதவி நீடிப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பெங்களூரில் உள்ள ஜிடி ஷாப்பிங் மாலுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு வேட்டி கட்டி வந்த முதியவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பலர் கண்டன குரல் எழுப்பினர். இந்த நிலையில் ஜிடி ஷாப்பிங் மாலுக்கு 7 நாட்கள் சீல் வைக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக அந்த வழியாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை சீரமைக்கும் பணிகள் நேற்று மாலை துவங்கிய நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகள் முழுமை பெற்றது. இதனால் அந்த வழியில் ரயில்கள் படிப்படியாக வழக்கம் போல் இயக்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதற்கு மற்றொரு மாணவர் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் இருதரப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறையாக மாறியது. இந்த வன்முறையில் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். டிவி நிலையத்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாடு முழுக்க இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனின் உயரம் குறித்து கிண்டல் அடித்த அந்நாட்டு பெண் பத்திரிகையாளருக்கு நீதிமன்றம் 5 யூரோக்கள் இந்திய மதிப்பில் ரூபாய் 4.5 லட்சம் அபராதம் விதித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தாலி பத்திரிகையாளர் கோட்ரிஷே சமூக வலைதளம் மற்றும் ஊடகத்தில் பிரதமர் ஜியோர்ஜியா உயரம் குறித்து கிண்டல் செய்து பதிவிட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பத்திரிகையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் விளையாடும் இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. அணி வீரர்கள் தேர்வை விமர்சித்து காங்கிரஸ் கட்சியின் சசி தரூர் பதிவிட்டுள்ளார். அதில் வீரர்களின் வெற்றி தேர்வாளர்களுக்கு மிகவும் குறைவாகவே தெரிகிறது. எப்படியும் அணிக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.